Hi guys, என் பேர் விக்னேஸ்வரன். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். நான் இப்போ ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகியிருக்கேன். சார் விக்னேஷ் வந்து காட் பிளேஸ்ங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் கொடுத்தாரு. ப்ராடக்ட் டெவலப் பண்ண பிளேஸ் ஆகிட்டாங்க. ப்ளீஸ் யூ டு பிக் பண்ணுங்க. ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டிக்கி அண்ட் Kaashiv Infotech. என்னங்க வீடியோ போடுறதுக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக இதுக்கு காரணம் வந்து என்னுடைய தம்பி விக்னேஷை பற்றி பேசுகிறதுக்கு வார்த்தை கிடையாதுங்க. நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன் என்னெல்லாம் பேசுகிறதுன்ட்டுங்க. இப்போ அதெல்லாம் லேட் ஆகிடுச்சுங்க. வீடியோக்குள்ள நம்ம போகலாங்க. ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக கூட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா வந்து 6 வருஷம் கேப்பு, 5 வருஷம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஒரு டெடிக்கேட்டட் ஒரு பர்சனை பற்றி தான் பேச போகிறேங்க. அவன் ஒரு டெடிக்கேட்டட் பர்சனாக இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்க. அந்த விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை இருக்கிற ஒரு மனிதனை இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவன் என்னை விட சிறந்தவங்க. ஏன்னா வந்து டே அண்ட் நைட்டுங்க ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. அந்த பையன் தூங்கியே நான் பார்த்தது கிடையாதுங்க. 1 மாதம் 1.5 மாதம் ப்ராஜெக்ட்னு அவ்வளோ சின்சியராக டெடிக்கேட்டாக ஒருத்தர் இருந்திருப்பானா அது நம்ம விக்னேஷ் தான் அடைய முடியுங்க. அந்த விக்னேஷுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு இன்றைக்கி அவன் ஜெயிச்சிட்டாங்க. மிகப்பெரிய சாதனையாளங்க. 5 வருஷம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி ஜெயிக்காத ஒருத்தர் இருந்தானா வாழ்க்கை போயிடுச்சேனுங்க. யாருங்க சொன்னது? ஜெயிச்சு காமிச்சிட்டாங்க. சரிங்களா, ஓகேவா? இன்றைக்கி அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? இன்றைக்கி கவர்மெண்ட் எக்ஸாம் திரும்ப எதாவது ஜெயிச்சிருவேன் சார். ஏன்னா என் பின்னாடி ஒரு நம்பிக்கை இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன் வாழ்க்கையில்னு தெரியலைங்க சார். அதனால் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாதோட மேபி நான் கான்ஃபிடண்ட்டாக ஒன்று இறங்காமல் விட்டுட்டேன். இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சுங்க. எனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு. வாழ்க்கையில் நான் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வெற்றி எனக்கு திரும்ப வெற்றியை கொடுக்கும் சார். நான் இனி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நான் கண்டிப்பாக அடிப்பேன்னு சொன்னாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒரு மனிதனை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கோட்ஸ் தான் ஞாபகம் வருதுங்க. அது என்ன கோட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா வந்து வாழ்க்கையில் வந்து நீ மிதக்கவும் செய்யலாம், வேகமாகவும் ஓடலாம். ஆனால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படிக்கட்டும் ஒவ்வொரு அடியும் தன்னம்பிக்கையோடு போராடுன்னுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம தோக்க முடியாதுங்க. நாம் தாங்க நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தோத்துறோன்னு. யாருங்க சொன்னது? யாருங்க டிஃபைன் பண்ணுறா நான் தோத்துறேன்ட்டு? யாருமே முடிவு பண்ண முடியாதுங்க. இன்றைக்கி யாருமே ஜெயிக்க முடியுங்க. எவராலையும் ஜெயிக்க முடியுன்றதுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை தான் விக்னேஷுங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. இந்த பையன் வந்து ஒரு கம்பெனிக்கு போகிறான்னா அந்த கம்பெனி கொடுத்து வச்ச கம்பெனிங்க. இவனை மாதிரி ஒரு சின்சியர் டெடிகேட் நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. இருக்கிற எல்லா அவார்டும் அவன் தாங்க வாங்கியிருக்கான். நம்ம கம்பெனியோட அவார்ட்ஸ் எல்லாமே அவன் தான் வாங்கியிருக்கான். பெஸ்ட் ப்ராஜெக்ட் அவார்டு இவன் தான் வாங்கியிருக்காங்க. அதுவும் ஃபிசிக்கல் சைக்கிள்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. அடடடடா, என்ன அருமையான ப்ராடக்ட்டுங்க. பெஸ்ட் ப்ராஜெக்ட், பெஸ்ட் டிசைனருங்க, பெஸ்ட் SEO ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, பெஸ்ட் கோடிங், பெஸ்ட் ஆட்டிடியூடுங்க. எதுலங்க குறை? இந்த மாதிரி ஒருத்தன் வந்து நான் திரும்ப லைஃப்பில் பார்ப்பனா கூட தெரியாதுங்க. அப்படியாப்பட்ட ஒரு சிறந்த மனிதன் விக்னேஷுங்க. விக்னேஷ் என்ன பேசுகிறாரு நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி விக்னேஷ், உன்னுடைய விடாமுயற்சிக்கும் உன்னோட நல்ல ஆட்டிடியூடுக்கும் கண்டிப்பாக வந்து கடவுள் உனக்கு இதை விட மிகப்பெரிய பரிசு காத்துட்ருக்கு விக்னேஷ். நீ மென்மேலும் வளருவ. வளர்ந்தாச்சியா, நீ ஜெயிச்சிட்டீங்க. ஸோ மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நம்ம கம்பெனியும் நானும் உனக்கு வாழ்த்துறேங்க. இன்னும் நிறைய பேசணும்னு ஆசையாக இருக்குது. அவ்வளோ விக்னேஷை பற்றி பேசலாம். விக்னேஷ் எல்லாத்துலேயும் சூப்பருங்க. நீ அவனை பாருங்களேன். அந்த டவுன் டு எர்த்துங்க, யதார்த்தமான ஒரு மனிதனை, ஒரு நல்ல எண்ணம் இருக்க ஒரு மனிதனை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. கண்டிப்பாக அவனை லைஃப்பில் மீட் பண்ணிங்கன்னா பேசுங்க அவன்கிட்ட. அவனோ ஒரு மனிதன் நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. விக்னேஷ், நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் விக்னேஷ். வாழ்த்துக்கள். இது நம்ம தம்பி விக்னேஷுங்க. நான் இவரை பற்றி தான் அவ்வளோ பெருமையாக சொல்லிட்டு இருந்தேங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எடுத்துக்காட்டை நம்ம தேடுவோங்க. அது அப்துல் கலாமாக தான் இருக்கணும்னு கிடையவே கிடையாதுங்க. ஓகேவா? நம்ம கண்ணு முன்னாடி ஜெயிக்கிற ஒவ்வொருத்தருமே அப்துல் கலாம் தாங்க. ஏன்னா வந்து அந்த துடிப்பு, வெறி, தன்னம்பிக்கை இருக்கிற ஒவ்வொருத்தருமே இன்றைக்கி அப்துல் கலாம் தாங்க. அவருடைய விதைகள் தான் நம்ம எல்லாருமே.
அவருடைய கோட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கனவு என்பது உறக்கத்தில் வருவது அல்ல, உன்னை உறங்க விடாமல் தடுப்பது தான் கனவுன்னு சொல்லுவாருங்க. அந்த மாதிரி வந்து கடைசி 1 மாதம் 2 மாதத்துக்கு இவன் தூங்கி நம்ம பார்த்துருக்கவே முடியாதுங்க. நைட்டு 3 மணிக்கு மெசேஜ் பண்ணால் ரிப்ளை போடுவாங்க. அவ்வளோ டெடிக்கேட்டட், அவ்வளோ சின்சியருங்க. இங்கே ஒவ்வொருத்தருமே அவருடைய விதைகள் தாங்க. அந்த மாதிரி விதைகளில் வந்து எழுந்து நின்று இன்றைக்கி மரமாக வளர்ந்து இன்றைக்கி ஜெயிச்ச ஒரு வெற்றியானதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக வந்து அவர் பண்ண ப்ராஜெக்ட்லாம் ஒரு ஐகானிக் ப்ராஜெக்ட் தாங்க. அந்த ப்ராஜெக்டோட நேம் மட்டும் நான் சொல்கிறேங்க, நீங்கள் கண்டிப்பாக அது கேட்கணுங்க. அது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் ஷாப்புக்காக சோலா ஃப்ரூட்ஸ்னு ஒன்று பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ்க்காக ஸ்ரீ அருணாச்சலா செக்யூரிட்டி சர்வீஸ் அவங்களுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். இன்னொன்று இந்த இது சொல்கிறேன். அப்புறம் சைக்கிள் ஷாப்புக்காக பாலிகன் சிஸ்கியூன்ற சைக்கிள் ஷாப் ஒன்று ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். சார் கண்டிப்பாக வந்து அந்த சிசுக்கியா அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை நான் உங்களுக்கு வந்து டெமோ கொடுக்குறேங்க. கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக பண்ணியிருப்பாங்க. அனிமேஷன்லாம் அடிச்சிக்கவே முடியாதுங்க. அவ்வளோ சிறந்த ஒரு ப்ராஜெக்டை பயங்கர சூப்பராக பண்ணேன். விக்னேஷ் இன்றைக்கி பெரிய லெவலில் ப்ளேஸ் ஆகியிருக்காருங்க. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டாருங்க. அவர் குடும்பமே இப்போ சந்தோஷமாக இருப்பாங்க, அவரும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹாய், ஐம் விக்னேஸ்வரன். பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். 2016 பாஸ்ட் அவுட்டு. எனக்கு ஒரு 5 இயர்ஸ் கேப் இருக்குது. ஃபர்ஸ்ட் 1 இயர் பார்த்திங்கன்னா நான் கோர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணேன். நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸ் பார்த்திங்கன்னா நான் சிவில் சர்வீஸ், அதாவது IAS IPS எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ கொரோனா பீரியடில் வந்து அப்பா வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஒர்க் பண்ணார். கொரோனா பீரியடில் வந்து அப்பாவுக்கு ஜாப் லாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் தான் ஃபேமிலியை கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணணும். அதனால சரி சாஃப்ட்வேர் ஃபீல்டில் போகலான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து எனக்கு காஸ்டிவ் இன்ஃபோடெக் வந்து நான் யூடியூப்பில் செக் பண்ணேன். அப்போ வந்து நான் எங்கள் சாரை மீட் பண்ணேன். சார் சொன்னார், கேப் இருக்குது, சரி நீங்கள் வந்து மெக்கானிக்கல் ஃபீல்டு இருக்கிறதுனால dotnet ப்ளஸ் ஃபுல் ஸ்டாக் எடுத்துக்கோங்க சார் சொன்னார். சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். பட் ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் 2 வீக் வந்து எனக்கு கோடிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் மெக்கானிக்கல் ஃபீல்டு நான் ஐடி ஃபீல்டுனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்போ என்னோடய ட்ரைனர்ஸ், என்னோடய டீம் லீடு எல்லாமே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நான் ஆக்சுவலாக சொல்ல போனால் மிட் நைட்டில் கூட நான் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணி நான் கேட்பேன். அப்போ கூட நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. நான் இங்கேயே கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ட்ரெயினியாக ஒர்க் பண்ணேன். ட்ரெயினியாக ஒர்க் பண்ணும்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 4 ப்ராஜெக்ட்ஸ்க்கு நான் கிளைண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். கிளைண்ட் எல்லாமே ஹாப்பி தான். அதுக்கு ப்ராஜெக்ட் பண்ணும்போது டீம் லீடாக இருக்கட்டும், ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கட்டும், எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக நான் இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நான் போய் விசாரித்தேன். நிறைய கோச்சிங் சென்டர் ஆகட்டும், இல்லை நிறைய இன்ஸ்டியூட் பண்ணி விசாரித்தேன். எல்லாமே வந்து கேப் இருக்கிறதுனால ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி போட சொன்னாங்க. பட் இங்கே வந்து ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணாம், நம்ம ஸ்கில் டெவலப் பண்ணி இது மூலயமா போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இங்கே நிறைய ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. அதனால் நான் என்னோடய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டேன், நிறைய டெக்னாலஜி லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். தேங்க்ஸ் டு காஷிவ் இன்ஃபோடெக் அண்ட் வெங்கட் சார்.